ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு புதுவிதமான ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இதுக்கு பேர் மலாயில் பீசாங் கோரெங்னு சொல்லுவாங்க, அதாவது வாழைப்பழ வறுவல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அந்த பீசாங் கோரெங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல நம்ம வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சிடலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். வாழைப்பழம் ரொம்ப கனிஞ்சிருக்க கூடாது, இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாழைப்பழத்தை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி மேலையும் கிளையும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்படி 4 பீஸாக போட்டுக்கோங்க. ஆக்சுவலி பீசாங் கோரெங்கிறது ஒரு வாழைப்பழத்தை இது போல் 2 மட்டும்தான் கட் பண்ணி போடுவாங்க. இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்காக 4 பீஸா போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வாழைப்பழம் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம இதை பொரிக்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, அப்புறமா 1 பிஞ்ச் உப்பு, கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் சுகர். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டு நம்மளோட வாழைப்பழம் தான். அது ஏற்கனவே ஸ்வீட்டுங்கிறனால இந்த மாவுக்கு தேவையான சுகர் மட்டும் சேர்த்தா போதும். நீங்கள் இனிப்பு இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்ப்பீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி மாவுக்கு கரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை இதில் சேர்த்துடலாம். அடுத்து இது நம்ம பொரிக்க வேண்டியது தான். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு எல்லா வாழைப்பழங்களையும் பேட்சாக போட்டு எடுத்துடலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மலேசியாவில் 1960ஸ்லேருந்தே ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இன்னமும் கூட மலேசியா, இந்தோனேஷியா இங்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்குது. என் அம்மாச்சி மூலிமா இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்போ பாருங்க, நம்மளோட வாழைப்பழம் எல்லாம் வெந்துடுச்சு. நம்ம இறக்கிடலாம். இதே மாதிரியே எல்லா பழங்களையும் போட்டு எடுத்துடலாம். இது டேஸ்ட் பண்ணி பாருங்க, ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி மாவோட சேர்ந்து கலந்து கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, நம்மளோட பீசாங் கோரெங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மஹி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.